வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. வர்ற 13ஆம் தேதி ஏகாதசி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஏகாதசிக்கான பலகாரம் ரெசிபி தான் பார்க்க போறோம். எப்பவுமே நான் சொல்ற மாதிரி ஏகாதசி உபவாசம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றவா தாராளமா பண்ணலாம். அது ரொம்ப நல்ல விஷயம். ஏகாதசி ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றவா இதே ரெசிபியை மத்த நாள்ல கூட பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஏகாதசி பலகாரம் அவலும் சக்கரவள்ளி கிழங்கும் சேர்த்து சப்பாத்தி பண்ண போறோம். டேஸ்ட் பிரமாதமா இருக்கும். அது நேரம் அவ்வளவு சாஃப்டா இருக்கும், எல்லாராலையும் சாப்பிட முடியும். இந்த மாவுலயே நம்ம எல்லாமே சேர்த்து பண்றதுனால ஸ்பெஷலா தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. சிம்பிளா ஒரு தேங்காய் சட்னி இருந்தா கூட போறோம், தாராளமா நம்ம சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, ஏகாதசி பலகாரம் அவலும் சக்கரவள்ளி கிழங்கும் சேர்த்தா ஹெல்தியான அது ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி குவிக்கா அப்படி பண்றது பார்க்கலாம். மெஷரிங் கப்ல 2 கப்பு அவல் எடுத்துட்டு இருக்கேன். இது 2 தடவை வாஷ் பண்ணிட்டு அவல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன். அவல் பாருங்க, தண்ணியை ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிட்டு நல்லா சாஃப்டா ஊறிருக்கு பாருங்க. பிசைஞ்சு அப்படியே மாவு மாதிரி வருது பாருங்க. 1/4 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு இது வேக வச்சு எடுத்துட்டு இருக்கேன். தோல் சீவிட்டு மெலீஸா நம்ம கிரேட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்கு இது போல நல்லா மெலீஸா நான் கிரேட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். ஒரு மிக்சி ஜார்ல 1 இன்ச்சு இஞ்சி தோல் சீவிட்டு ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் 3 பச்சை மிளகாய் எடுத்துட்டு இருக்கேன். நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அது தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இது 2ஆ உடைச்சி போட்டுப்போம். தண்ணி விடாம இதை நம்ம கிரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அவல்ல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் தனியா பொடி, 1/4 டீஸ்பூன் ஜீரக பொடி, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், நம்ம கிரஷ் பண்ணி வச்சுக்கிற இஞ்சி பச்சை மிளகாய், கொஞ்சம் தாராளமா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆல்ரெடி அவல் நல்லா ஊறி இருக்கு. நம்ம அப்படி அழுத்தி பிசைஞ்சோம் அப்படின்னா அது மாவு மாதிரி வந்துடும். நம்ம சேர்த்திருக்கிற உப்பு காரம் எல்லாமே ஈவனா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம துருவி வச்சிருக்கிற சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துன்றோம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு நம்ம துருவி சேர்த்தாதான் நல்லா சாஃப்டா இருக்கும். கையால மசிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும். இது பாருங்க, ஈவனா நல்லா மிக்ஸ் ஆயிடுத்து. நம்ம சப்பாத்தி மாவுல பசஞ்சா எப்படி இருக்கும் அது போல வந்திருக்கு பாருங்க. பைண்டிங்காக கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்துட்டு இருக்கேன். ஒரே டைம் எல்லாத்தையும் சேர்க்க வேண்டாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டா திரும்பியும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா அவல் சக்கரவள்ளி கிழங்கு மட்டும் அப்படின்னா நமக்கு அந்த பைண்டிங் வராது. அதுக்காக தான் நம்ம இதை சேர்க்கிறோம். கோதுமை மாவும் சேர்க்கலாம், இல்ல மைதா மாவு ஓகே அப்படின்னா மைதா மாவு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இல்ல கடலை மாவு பிடிக்கும் அப்படின்னாலும் அதுவும் நம்ம சேர்க்கலாம், நம்ம விருப்பம் தான். நம்ம எடுத்துட்ட 3 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவையும் இதுல விட்டு நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்ப பாருங்க, சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடுது. மாவு காயாம இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுண்டு மாவு கோட் பண்ணிடுவோம். மேல ட்ரை ஆகாம இருக்கும். நம்ம நார்மலா பண்ற சப்பாத்தி மாதிரி இதை மாவெல்லாம் ஊற வைக்க கூடாது, நம்ம உடனே பண்ணிக்கணும். மாவு பாருங்க நல்லா பதமா நம்ம பிசைஞ்சிட்டோம். நமக்கு சப்பாத்தியோட சைஸுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, நான் இந்த சைஸ்க்கு பண்ணிருக்கேன். இதே சைஸுக்கு நம்ம எல்லாத்தையும் பண்ணி எடுத்துடலாம். இப்ப நம்ம சப்பாத்தி பண்ணிக்கலாம். ஒட்டாம இருக்கிறதுக்காக லேசா எல்லா பக்கமே மாவு தொட்டு எடுத்துப்போம். இது நம்ம நார்மல் சப்பாத்தி மாவோட இது கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் அதனால கையால கொஞ்சம் ஷேப்பை கொடுத்துட்டு அப்புறம் இட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். இப்ப சப்பாத்தி இட்டுக்கலாம். ரொம்ப மெலிசாவும் இல்லாம ரொம்ப கனமாவும் இல்லாம எடுத்துக்கணும். கொஞ்சம் இது போல ஓரம் நமக்கு விரிசல் வரும். விரிசலோட அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு டப்பா மூடி ஏதாவது வச்சு நம்ம அந்த ஷேப் கூட பண்ணிக்கலாம். பாருங்க, இது போல வரும். பார்க்கறதுக்கு ரவுண்டா அழகா இருக்கிறதுக்காக ஒரு டப்பா மூடி வச்சு நம்ம இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு திருப்பி நம்ம இந்த மாவோட சேர்த்துட்டு நம்ம அடுத்த சப்பாத்தி பண்ணும்போது சேர்த்துக்கலாம். ஓரம் கனமா இருந்தது அப்படின்னா கொஞ்சம் மெல்லிசா பண்ணிப்போம். இல்ல கரெக்டா இருக்குன்னா அப்படியே பண்ணிக்கலாம். நார்மல் சப்பாத்தியோட இது கொஞ்சம் கனமா தான் இருக்கும். பாருங்க, இந்த அளவு திக்னஸ் இருக்கும்.
கல்லெண்ணெய் சூடா எடுத்து நெய் அல்லது எண்ணெய் இதுல வேணாலும் பண்ணிக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய்யில பண்ணோன்னா நல்லா வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். ஸ்டவ் ஃப்ளேம் லோ அல்லது மீடியம்ல வச்சு நம்ம பண்ணிக்கணும். ஒரு சைடு கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சப்பாத்தி பாருங்க, 2 சைடு நல்லா திருப்பி விட்டு அழகா கோல்டன் ஸ்பாட்ஸ் வர வரைக்கும் நல்லா பண்ணி எடுத்துட்டாச்சு. இதை நம்ம சர்விங் பிளேட்ல எடுத்துக்கலாம். இந்த சப்பாத்தி நல்லா சாஃப்டா இருக்கும், மெத்து மெத்துன்னு இருக்கும். சூடு ஆறினாலும் சாஃப்டாவே இருக்கும். டேஸ்டும் வந்து பிரமாதமா இருக்கும். இதே மாதிரி நம்ம தேவையான அளவுக்கு பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, அடுத்த சப்பாத்தியும் சூப்பரா ரெடி ஆயிடுது. இதே நம்ம சர்விங் பிளேட்ல எடுத்துருவோம். அவல் சக்கரவள்ளி கிழங்கு சப்பாத்தி பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்கு. பாருங்க எந்த அளவுக்கு பஞ்சு போல சாஃப்டா இருக்கு. நம்ம எப்படி மடிச்சாலும் மடிக்கிறதுக்கு வருது. அவளும் சக்கரவள்ளி கிழங்கும் சேர்த்து பண்ணியிருக்கிற சப்பாத்தி பாருங்க எந்த அளவுக்கு நல்லா மெத்துன்னு வந்திருக்கு. செம சாஃப்டா இருக்கு. எவ்வளவு நேரம் ஆனாலும் இதே போல வந்து இது சாஃப்டாவே இருக்கும். இன்னைக்கு வந்து நான் அந்த சக்கரவள்ளி கிழங்கு சப்பாத்திய மாங்காய் தொக்கு தொட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். நீங்க வந்து சிம்பிளா எது தொட்டுண்டு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஸ்பெஷலா எதுவுமே வேணும்னு இல்லை. நம்ம எல்லாமே இதுலயே நம்ம சேர்த்து பசஞ்சிருக்கோம். இப்ப இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிரமாதமா இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்கு. எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு அப்படின்னா, வெந்தய தோசை நம்ம கனமா பார்ப்போம் இல்லையா, அது எவ்வளவு சாஃப்டா இருக்கும், அதோடவே இந்த சப்பாத்தி வந்து சாஃப்டா இருக்கு. நம்ம இதுல சேர்த்திருக்கிற எல்லா பொடி, அதாவது மிளகாய் பொடி, தனியா பொடி எல்லாமே நம்ம சேர்த்திருக்கோம். பிளஸ் இஞ்சி பச்சை மிளகா அரைச்சி வேற சேர்த்திருக்கோம். இந்த எல்லா பிளேவரும் கலந்து டேஸ்ட் வந்து டிஃபரெண்டாகவும் ரொம்ப பிரமாதமாகவும் இருக்கு. சக்கரவள்ளி கிழங்கு வந்து விட்டமின் ஏ பிளஸ் ஃபைபர் ரிச்சாவும் இருக்கிறதுனால நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். அதே நேரம் நல்லா ஹெல்த்தியாவும் இருக்கும். நம்ம வந்து மேக்சிமம் வந்து அவலும் சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்து மாவு பிசைஞ்சாலும் அதுக்கு பைண்டிங்காக நம்ம கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்துக்கிறோம். கோதுமை மாவுக்கு பதிலா நம்ம வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மைதா மாவு ஓகே அப்படின்னா மைதா மாவும் நம்ம சேர்த்துக்கலாம். அதோட அளவு வந்து நம்ம கரெக்டா சொல்ல முடியாது. ஏன்னா அவல் வந்து எந்த அளவுக்கு தண்ணியா அப்சர்வ் பண்ணிருக்கு, இல்ல சக்கரவள்ளி கிழங்கு வந்து எந்த அளவுக்கு அந்த ஈரமா இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாவு சேர்த்துட்டு பிசைஞ்சுக்கணும். எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேவைப்பட்டது. நீங்க வந்து மாவு பிசையும் போது எந்த அளவுக்கு தேவைப்படுறதோ நீங்க பார்த்துட்டு நீங்க சேர்த்துக்கோங்க. அது மாதிரி இடும்போதும் வந்து கொஞ்சம் நல்லா கையால பிளாட்டா பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாவு தொட்டு நம்ம இட்டோம்னா இடுறது ஈஸியா இருக்கும். ஓரம் வந்து லேசா கொஞ்சம் கிராக் வரதான் செய்யும். அது வந்து நம்ம அப்படியே இருந்தா பரவாயில்ல, நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். டேஸ்ட்ல எந்த டிஃபரன்ஸும் வராது. ஆனா ரவுண்டா அழகா வேணும் அப்படின்னா நான் என்ன மாதிரி ஒரு டப்பா மூடி ஏதாவது வச்சு நம்ம கட் பண்ணிட்டு கரெக்டா அதை ஷேப் பண்ணாலும் நம்ம பண்ணிக்கலாம். நெய்யில பண்ணோம்னா ரொம்ப நல்லா வாசனையாவும் டேஸ்டாவும் இருக்கும். நெய் பிடிக்காது அப்படின்னா நம்ம எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனா 2 பக்கமும் கோல்டன் கலர் டாட்டா வரும் இல்லையா, அது வரைக்கும் நம்ம திருப்பி விட்டு பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா இந்த அவல் சக்கரவள்ளி கிழங்கு சப்பாத்தி சூப்பரா ரெடி ஆயிடும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட வரக்கூடிய ஏகாதசி அன்னைக்கு இந்த அவல் சக்கரவள்ளி கிழங்கு சப்பாத்தியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா அமையும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏகாதசிக்கு மட்டுமே இல்லை, என்னைக்கு வேணாலும் நம்ம டிஃபனுக்காக இன்ஸ்டன்டா நம்ம பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.